எடுத்து உட்காந்து குடிக்கிறீங்க. எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது. அவங்கள கேளுங்க, இவங்கள கேளுங்க. அவங்க கேட்டா அவங்க எனக்கு தெரியாதுன்றாங்க. நான் கேட்டா நேர்மை இல்ல, இந்த நகராட்சி நேர்மை உண்மை எல்லாமே அப்படிதான் நடக்குதுங்களா? சொல்லுங்க. ஒரு பண்ற ப்ராசஸ் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். என்ன வச்சுப்பாங்க இந்த நல்ல விஷயம். இந்த திமுக ஆட்சி இப்ப எங்களுக்கே இந்த நிலைமைனா இப்ப ஜனங்களுக்கு என்ன நல்ல சொல்லுவாங்களா? ஒரு தடவை இதே இஷ்யூஸ் நாங்க தான் வந்து வேலை செய்யறவங்கள நாங்க அங்க வந்து அவங்க பார்த்து போயிட்டு முடியுமா? எவ்வளவுதான் ஒரு மனுஷனால இறங்கி வர முடியும்? நாளைக்கு கொடுத்துக்கிறேன். நீ அதுதானே கேட்ட, நீ அதுதானே கேட்ட, நீ அதுதானே கேட்ட, நீ அதுதானே கேட்ட. குத்துறல ஏன் வைக்கல? நீ கேட்டதை குத்துற ஏன் வைக்கல? இன்னைக்கு வைக்கலாம் விட்டுருங்க, நான் எப்படி பண்ணுவேன் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு டேட் வந்து 2 டிசம்பர் 2 2025. ஆக்சுவலி நாங்கள் உள்ள வந்து இது மாதிரி ஏன் மேட்டர் சப்ஜெக்டில் வைக்கலன்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பண்ணணும், சர்வேர் கிட்டலாம் கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட கேட்கணும்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அது ஸ்கிப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர அது சர்வே லெட்டரும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் தாசில்தாரும் பேசியாச்சு. எல்லாமே முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து அந்த லஞ்ச பணத்தை பற்றியோ திரும்ப அதை பற்றியோ பேசிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு ஒழுங்கான பதில் கிடையாது, மரியாதை கிடையாது, கரெக்டான பதில் எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. அது இப்போ இல்ல, அது ஆமா, அதுக்காக தான் நாங்க வெளிநடப்பு பண்ணது. இந்த விஷயம் வந்து இப்போ நடக்கல, கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி இருந்த ஒரு ஆணையர் இருந்தாங்க, அவங்க சேர்மனுடைய பயங்கர கீர்த்தனா, அவங்க பேர் கீர்த்தனா, சேர்மனுடைய ஃபுல் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அவங்க அந்த ஃபைலை எடுத்து ஒளிச்சு வச்சாங்க. அவங்க தான் ஒளிச்சு வச்சாங்க, சேர்மன் பேச்சை கேட்டுக்கிட்டு. இதேதான் எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் நடக்கும். நாங்களும் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து கேட்டதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லலை, கேட்டால் மரியாதை இல்லாமல் பேசினாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணல. சக கவுன்சிலர் இருந்தாலும் ஒழுங்காக மரியாதை இல்லாமல் நடந்ததுக்காக நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சோம். சரியா? எங்க தங்கராஜ், அப்புறம் நான் வந்து தேவி பிஎல்ஆர், அப்புறமேட்டு ஜெயக்குமார், சந்தோஷ்குமார், அப்புறம் நாகராஜ் அவர் ஒருத்தர், அவர்களும் அப்புறம் மீதி எல்லாரும் சக கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாமே திமுக. நாங்கள் மேலிடக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. அவங்க எடுக்காத பட்சத்தில் தான் நாங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணா நாசர் அண்ணா அவர்கிட்டயும் போய் நாங்கள் எங்களுடைய எல்லாத்துக்கும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். அவரும் சொல்லிட்டாரு. ஆனாலும் இவங்க வீம்புக்குன்ட்டு அதை ஒழிச்சு வைக்கிறது, மரியாதை இல்லாமல் நடத்துறது, யார் பேச்சுக்கும் அவங்க கேட்கறதா இல்லவே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.